Hi, praise Lord. God is saying unto you, all my works are done in truth in your life. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இதான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் சத்தியமுமாய் இருக்குதுன்னு எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அது உத்தமமாக இருக்காமா? அப்போ அவருடைய வார்த்தையை யார் அவங்க வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறாங்களோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்குது, அவர் தம்முடைய வார்த்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் உத்தமமாக கிரியை செய்யணும்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீதிமான்களுடைய துதியை பற்றியும் துதித்தலை பற்றியும் ஆராதனை செய்வதை பற்றியும் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் ஆகியிருக்க நம்ம கர்த்தரை துதித்து பாடி அவரை ஆராதனை செய்து அவரை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் துதித்தலே ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை உத்தமமான வார்த்தையாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உத்தமம் அப்படின்னா என்ன? அந்த வார்த்தையை நீங்க 100க்கு 100 நம்பலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் பொய் சொல்லாது. அவருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நான் உனக்கு இதை செய்வேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உத்தமமா இருக்கிறாமா, அவருடைய செய்கைகளெல்லாம் சத்தியமா இருக்காம எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய செய்கைகள் சத்தியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாம்சத்தினால நம்முடைய புத்தியினால நம்மளுடைய சக்தியினால செய்யக்கூடிய முடியாத சத்தியமுள்ள காரியங்கள், அதாவது நம்முடைய பலத்துக்கு மிஞ்சினதான காரியங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய அவருடைய உண்மையுள்ள உத்தமமுள்ள வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியமாய் வெளிப்படுகிறது. அப்போ உத்தமமான வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், சத்தியமுள்ள செயல்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சத்தியமுள்ள செயல்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நாம் துதித்து பாடி அவருடைய உத்தமமான வார்த்தையை நம்பி நிற்போம். அவருடைய சத்தியமுள்ள கிரியைகள் செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆமென்.